சிறந்த ஒரு என்னது தொழில் அல்லது வியாபாரம். போன் ரிப்பேர் இருக்கிறது ஒரு சிறந்த ஒரு தொழில் அல்லது வியாபாரம். போன் ரிப்பேர் ஒரு சிறந்த ஒரு தொழில் அல்லது வியாபாரம். சரி, அதை எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க போன் ரிப்பேரிங் படிச்சு முடிகிற நேரம், சரியா, போன் ரிப்பேரிங் படிச்சு முடிகிற நேரம் உங்களோட கையில ஒரு 50,000 இருக்குமாக இருந்தால், ஒரு 50,000 இருக்குமாக இருந்தால், சரியா, மினிமம் ஆக குறைந்தது நீங்க 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். சரியா, இது எல்லாமே மினிமம் தான் சொல்றேன். சரி, எப்படி ஒரு 50,000 கையில இருக்குமாக இருந்தால், கிளாஸ் முடிகிற நேரம், என்னுடைய கிளாஸ் முடிகிற நேரம் உங்களோட கையில ஒரு 50,000 ரூபாய் கையில இருக்குன்னா மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். சரியா, எப்படி பார்ப்போம். சரியா, கையில இருந்தா 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். இப்ப இந்த 2 லட்சம் சம்பாதிக்க நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை போன் செய்யணும்? சரியா, இப்ப போன்கள் 2 வகை இருக்கு. ஒன்னு ஸ்மார்ட் போன், இன்னொன்னு கீபேட் போன். சரியா, இப்ப ஸ்மார்ட் போனுக்கு ஐபோன் அடங்கும், ஆண்ட்ராய்டும் அடங்கும், விண்டோஸும் அடங்கும். கீபேட் போன்ங்கிறது நார்மல் கீபேட் போன். சரியா, சரி, இப்ப இதுல ஸ்மார்ட் போன் பாவனை ஸ்ரீலங்கா பொறுத்தளவுல 95% நமக்கு இருக்கிற மொத்த போன்ல 95% ஸ்மார்ட் போன் தான் வச்சிருக்காங்க. அது ஒரு 5% வந்து கீபேட் போன் வச்சிருக்காங்க. சரி, இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 3 ஸ்மார்ட் போன் ரிப்பேர் பண்றோம். சரியா, ஒரு 3 ஸ்மார்ட் போன், மைக் மாத்துறோம், ஸ்பீக்கர் மாத்துறோம், ரிங்கர் மாத்துறோம், சின்ன சின்ன வேலைகள் செய்யறோம். டிஸ்பிளே பத்தி எல்லாம் சொல்லல, டிஸ்பிளே மாத்துறதெல்லாம் சொல்லல, நாங்க சின்ன சின்ன வேலைகள் ஏதோ செய்யறோம். ஒரு 3 போன் செய்யறோம். ஒரு ஸ்மார்ட் போன்ல நம்ம ஒரு கஸ்டமர்ட்ட வாங்குற காசு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா மினிமம் 2,000 ரூபாய். 2,000 அப்படிங்கிறது பெரிய காசா? பெரிய காசா? ஒரு நாள் நடத்திடுமா குடும்பம்? ஒரு நாள் ஒரு காசு உங்களோட பைக்குடைய ஃபுல் டேங்க் அடிக்கணுமா? இல்ல, ஃபுல் டேங்க் ஆஃப் டேங்க் அடிக்கல இல்லையா? 2,000ங்கிறது ஒரு 4 பேர் போயிட்டு டீ குடிக்கிற காசு, சாப்பிடுற காசு இல்ல. சரி, டீ குடிக்கிற காசு, சாப்பிடுற காசு கிடையாது. 2,000 ரூபாய் தான் ஒரு ஆளுக்கு 2,000 ரூபாய் கேட்கிறோம். 3 ஸ்மார்ட் போன். சரியா, ஏன் 2,000 அவ்வளவு சிறுசா ஆக்குறேன்னு கேட்டீங்கன்னா, கேட்டா தரக்கூடிய காசு கஷ்டமாயிலோ, அவ்வளவு காசு இல்ல, அது பெரிய தொகை. அவ்வளவு ஸ்மார்ட் போன் 2,000 தர மாட்டாங்களா? தர மாட்டாங்களா? தருவாங்க. ஏன்னா சைனீஸ் போனுடைய டிஸ்பிளே மாத்த 1,500 ரூபாய் தராங்க. கீபேட் சைனீஸ் போன் ஒன்றுக்கு டிஸ்பிளே மாத்த 1,500 ரூபாய் தர நேரம் ஸ்மார்ட் போன் தர மாட்டோம். அப்ப நாங்க வெறும் 3 ஸ்மார்ட் போன் செய்யறோம். சாதாரண ரிப்பேர்கள் தான் செய்யறோம். பெரிய டிஸ்பிளே மாத்திர, ஐசி மாத்திர, நோ பவர் அதெல்லாம் செய்யல. சாதாரண ஆண்ட்ராய்ட் போன் தான் செய்யறோம். சரியா, அப்ப எங்களுடைய வருமானம் எவ்வளவு கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 6,000. சரியா, அப்ப உங்களுக்கு மைக் மாத்திரம் எவ்வளவு செலவாகும்? செலவு உங்களுக்கு தெரியும் தானே? அதெல்லாம் பெரிய காஸ்டும் கிடையாது. நம்ம கலைக்கிற அளவுக்கு பெரிய காஸ்டும் கிடையாது. அப்ப எங்களுடைய ஒரு நாள் வருமானம் எவ்வளவு கேட்டீங்கன்னா 6,000. இது எங்களுடைய தொழில். இது யாருடைய தொழில்? எங்களுடைய தொழில். தொழிலா? இது எங்களுடைய சுய தொழில் அல்லது வியாபாரம். எங்களுடையது. அப்ப எங்களுடைய நேரம் நாங்க 30 நாளும் வேலை செய்வோம். எங்களுடைய நேரம் வேலை செய்வோம். இப்படி பார்த்தாலும் 1,80,000 ரூபாய் மாதம் கிடைக்கலாம். ஒரு சும்மா சிம்பிளா. இப்ப நாங்க இதை டிஸ்பிளே மாத்துறோம். 2 நார்மல் ரிப்பேர், ஒரு டிஸ்பிளே ரிப்பேர். இந்த கதை மாறுமா மாறாதா? அப்படியே மாறிடுங்க. இதுல நான் ஐபோனை பத்தி பேசல, சாம்சங் கேலக்ஸி S மாடல்களை பத்தி பேசல. இதெல்லாம் கூட காசு வாங்கலாம். அப்ப 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் போன்கள் அதை பத்தி பேசல. நோ பவரை பத்தி பேசல. ஒன்னாகாத போன்கள் செய்யறதை பத்தி பேசல. அதெல்லாம் பேசினா இந்த கதை வேறையாயிடுச்சு. சரியா, இப்ப இந்த 3 போன் 4 போன் ஆக்க போறோம். ஒரு நாளைக்கு நம்ம 4 போன் செய்ய போறோம். இது அப்படியே மாறி
சாதாரணமா ஒரு டெக்னீசியனுக்கு ஒரு நாளைக்கு 10 போன் வரையும் போகலாம். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். முதல் நாளே அது நடக்காது. சரி, நாங்கள் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கஸ்டமர்கிட்ட பேரை வாங்கி போன்கள் செஞ்சு இந்த கடவுள் இருக்கு அவர் போன் செய்யறாங்க பேரெல்லாம் வாங்குறோம். ஒரு நாளைக்கு 10 போன் மட்டும். அப்ப நீங்க பிஸி. சரியா? இப்ப உங்களுக்கு நான் இப்படி சும்மா ஒயிட் போர்ட்ல எழுதி போட்டதுக்கு இதுக்கான நடைமுறை சாத்தியங்கள் என்ன மாதிரி இருக்குங்கிறத பார்த்துக்குவோம். சும்மா சொல்லலாம் 1,00,000 வாய்த்தானே நம்பர் தானே. இதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்குது? சரியா? இப்ப நான் ஒரு நாளைக்கு 3 போன் சொன்னேன். சரியா? 2000 சொன்னேன். 180 கிட்ட வருது இல்லையா? இது சும்மா நம்ம சரியா? சரி, இப்ப இலங்கையுடைய நிலைமையை எடுப்போம். வெளிநாடுகளுடைய நிலைமையை நான் வேற மாதிரி சொல்றேன். சரியா? நீங்க கூகுள் எடுத்து சர்ச் பண்ணி பாருங்க. வெளிநாடுகள்ல நீங்க நினைக்கிற நாடுகள்ல மொபைல் போன் டெக்னீசியன் வேகன்சிஸ் இருக்கா இல்லையான்னு பாருங்க. அதுக்கு பிறகு எவ்வளவு சேலரினும் சரியா? நீங்க எதிர்பார்க்காத சேலரி ஏன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவில் டாக்டர் இருக்கான், இன்ஜினியர் இருக்கான், லாயர் இருக்கான், மொபைல் போன் டெக்னீசியன் இருக்கான். ஆனா அங்க எல்லாரும் மொபைல் போன் பாவிக்கிறான். அவனோட போனும் உடையுது, அவனோட போனையும் செய்யறனா அது ஒரு வெளிநாட்டுக்காரன் தான் செஞ்சாகும். ரெப்பேரிங் ஃபீல்டில் உலகத்துல நம்பர் 1 நாடு பாகிஸ்தான், 2வது நாடு ஸ்ரீலங்கா. உலகத்துல ரெப்பேர் செய்யல பழுதடைஞ்சல் செய்யக்கூடிய நாடுகள்ல உலகத்துல நம்பர் 1 நாடு பாகிஸ்தான். போன் மட்டும் இல்லை, எல்லா துறையும் இந்த வாகன ரெப்பேர் எல்லா ரெப்பேரும் பாகிஸ்தான் மாதிரி ரெப்பேர் செய்யணும். அதுக்கு அடுத்து பாகிஸ்தானுக்கும் எங்களுக்கும் உள்ள நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா சில நாடுகளுக்கு பாகிஸ்தான் சிட்டிசனுக்கு போறது கஷ்டம். அந்த நாடுகளுக்கு நாங்க போகலாம், நமக்கும் போறது கஷ்டம் தான். ஆனா பாகிஸ்தானை விட நமக்கு லேஸ் போகும். சரியா? அப்ப அதுவும் நமக்கு இருக்கிற பெனிஃபிட். சரியா? சரி, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் கேட்டீங்கன்னா ஸ்ரீலங்காவோட நிலைமையை பார்க்க போறோம். ஸ்ரீலங்காவுல போன் பாவனை 100க்கு 98% மக்கள் போன் பாவிக்கிறாங்க. அதாவது 100 நபர் எடுத்தீங்கன்னா அதுல 98 பேர் போன் பாவிக்கிறாங்க. 2 பேர் தான் போன் பாவிக்கல. அந்த 2 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா 1 வயதுக்கு குறைந்த குழந்தைகள். உங்களோட வீட்டுல 1 வயது குழந்தை ஒன்று இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை யூடியூப் பாக்குது. அந்த பிள்ளை என்ன செய்யுது? யூடியூப் பாக்குதா இல்லையா? அதே மாதிரி எங்களோட தாத்தா ஃபேஸ்புக்ல இருக்காரு. ஆமா இல்லையா? தாத்தா ஃபேஸ்புக்ல இருக்காரு. நம்ம வீட்டுல இருக்கிற 1 வயது குழந்தை யூடியூப். சரியா? அப்ப அவங்க தான் 2%. மீதி 98 பேரும் போன் பாவிக்கிறாங்க. சரியா? இந்த 98 பேர் கையில எத்தனை போன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 142 போன் இருக்கு. இலங்கை சனத்தொகையை விட 142% சனத்தொகை, இலங்கை சனத்தொகையில் 142% போன் இருக்கு. அதாவது ஒருவர் குறைந்தது 1.5 போன் பாவிக்கிறாரு, ஒருவர் குறைந்தது 1.5 போன். சரியா? இப்ப இத சுருக்குறோம். நாங்க 21 வயதுக்கும் 55 வயதுக்கும் இடைப்பட்டவங்க மட்டும் நாங்க இருக்கிறோம். இவங்க யாரு? உழைப்பவர்கள். 21 வயசுக்கு மேல 55 வயசுக்கு கீழங்கிறது உழைக்கிறவங்க. இவங்கள்ல நாங்க 100 பேர் எடுக்கிறோம். இந்த வயசுக்காரவங்கள மட்டும் நாங்க 100 பேர் எடுக்கிறோம். இங்க நான் போன் பாவிக்கிற பர்சன்டேஜ் 100%. எல்லாரும் போன் பாவிக்கிறாங்க. போன்களுடைய எண்ணிக்கை 185. 21 வயசுக்கும் 55 வயசுக்கும் இடைப்பட்ட ஒரு 100 பேர் எடுக்கிறோம். எடுத்து அவங்களுடைய போன்களை என்ன சொல்றோம்? ஒருவர் 2 போனுக்கு மேல பயன்படுத்துறார், 3வது போன் பாவிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த பர்சன்டேஜ் 100க்கு 185. இதுல இருந்து என்ன புரியுது? போனுக்கு பஞ்சமே இல்லை. வெரி குட்.
சரியா? அப்ப இங்க போன் பஞ்சம் கிடையாது. 142% கன்ஃபார்மா போன் இருக்குது. சரியா? இதுல எல்லா வகையான போன் கலந்து 142% போன் இருக்குது. இங்க போனுக்கு பஞ்சம் கிடையாது. சரியா? சரி. இப்ப ரிப்பேர் இருக்குதா? போன் இருக்குதா? அந்த அளவுக்கு ரிப்பேர் இருக்குதா? ஒரு போனை நீங்க நல்லபடியா எவ்வளவு காலம் பாவிக்கலாம்? பத்திய போன் சார் வந்து வாரண்டி முடியும் பிறகு 1 இயர் தான். நீங்க ரிப்பேர் இல்லாமல் பாவிக்கலாம். 1 இயர் மட்டும் தான். அதனால தான் அவன் 1 இயர் வாரண்டி கொடுக்கிறான். முடியும்னா கொடுக்க சொல்லுங்க பாப்போம். 2 வருஷம் முடியாது. 1 வருஷத்துக்கு பிறகு ஏதாவது ஒரு ரிப்பேர் வரதா சரி, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். நீங்க பாவிக்கிற போன்கள்லயும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது. நீங்க என்ன செய்றீங்க? அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பாவிக்கிறீங்க, அதை தாங்கிக்கிட்டு பாவிக்கிறீங்க. ஞாபகம் வச்சுங்க, அது நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகரிக்கும். நீங்க அதை செய்தே ஆகணும். 20 வயது கடந்த அனைவர் வாயிலும் ஒரு பூச்சி பல்லாவது இருக்கும். இருக்கா இல்லையா? 20 வயசு கடந்திருந்தா ஒரு பூச்சி பல்லாவது இருக்கும். ஆனா பல்லு கழட்டி இருக்க மாட்டீங்க. ஆனா 40, 45, 50 வயசு வர குறைஞ்சது ஒரு 4 பல்லாவது கழட்டி இருப்பீங்க. இந்த வயசுல பல்லு பூச்சி பிடிச்சிருக்கும். டேப்லெட்டோட குடிச்சு இல்ல கிளீன் பண்ணி ஃபில் பண்ணி இப்போதைக்கு ஓட்டிக்கிட்டு. ஆனா நாங்க ஒரு 45, 50 வயசு வர ஒரு 4 பல்லு கழட்டி. இதே நிலைமை தான் மொபைல் போனுக்கும். 1 வருஷம் கடக்கிற நேரம் நம்ம போன்ல ஏதோ பிரச்சனை இருக்குது. ஆனா இன்னும் ரிப்பேர் மட்டும் பண்ணல. ஞாபகம் வச்சுங்க, மிக விரைவில் நாங்க ரிப்பேர் பண்ணுவோம். 1 வருஷம் தான் ஒரு போன் நல்லபடியா வேலை செய்யும். இதை நான் சொல்லல, சாம்சங் எப்பலே ஒத்துக்கிறாங்க. ஏதோ எப்படி 1 இயர் வாரண்டி. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை 1 வருஷத்துக்கு மேல நல்லபடியா வேலை செய்யும். 1 வருஷத்துக்கு முன்னுக்கு ரிப்பேர் வராதா? அதை பத்தி தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். முதல்ல வரும். அந்த பயத்துக்கு தான் நாங்க 1 இயர் வாரண்டி கேட்கிறோம். எவ்வளவு காலம் வாரண்டி இருக்குன்னு கேட்டு வாங்குறோம். வாரண்டி கார்டை மறந்துடாம வாங்கிட்டு வந்துடுறோம். அது ஆப்பிள் கம்பெனியா இருந்தாலும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இது 1 வருஷம் வேலை செய்யுங்க நம்பிக்கை எங்களுக்கே இல்லை. 1 வருஷம் நல்லபடியா வேலை செஞ்சாலும் அது கீழே விழுந்தோ தண்ணி போயிட்டோ ஹை வோல்டேஜ் போயிட்டு ரிப்பேர் ஆகினால் அந்த ரிப்பேருக்கு கம்பெனி பொறுப்பு இல்லை. அதையும் நாங்க தான் செஞ்சாகணும். டெக்னீஷியன் வைக்கலாம். அப்ப டெக்னீஷியன் ஆகி எங்களுக்கு 1 வருஷத்துக்கு முன்னுக்குள்ள போனும் வரும், 1 வருஷத்துக்கு பிறகுள்ள போனும் வரும். சில நேரங்கள்ல கஸ்டமருக்கு போன் அவசரங்கிற காரணத்துக்காக வாரண்டிக்கு கொடுக்காம எங்கிட்ட கொண்டு வருவாங்க. ஏன்னா நம்ம கிட்ட கொண்டு வந்தா சில நேரம் சில ரிப்பேர் 1 hour 2 hour செஞ்சு கொடுத்துருவோம். சில ரிப்பேர் 1 day குள்ள மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம். ஆனா நீங்க வாரண்டி கொடுத்தீங்கன்னா எந்த போனா இருந்தாலும் குறைஞ்சது 1 week ஆகுது. சரியா? அப்ப நமக்கு போனுக்கு பஞ்சம் இல்லைங்கிற மாதிரி எங்களுக்கு ரிப்பேருக்கு பஞ்சமும் இல்லை. தாராளமா எல்லா போனையும் ரிப்பேர். சரியா? அடுத்தது போன் உடைஞ்சா செஞ்சே ஆகணும். போன் பஞ்சம் இல்லை வேண்டிய மாதிரி போன் இருக்கு. 1 இயர் தான் நல்லபடியா வேலை செய்ய அந்த ரிப்பேர் வரும். ரிப்பேர் வந்தா செஞ்சே ஆகணுமா? இன்னைக்கு சூழல் என்ன கேட்டீங்கன்னா, போன் பாவிப்பவர்கள் அனைவரும் பெர்சன்டேஜா குறைக்க தேவையில்லை. எல்லாருமே போனுக்கு அடிமை இல்லைன்னு சொல்லிடுமா? இல்லன்னு சொன்னா நீங்க நாளைக்கு போனை வச்சுட்டு வாங்க காசு. யாராவது இல்லன்னு சொன்னா இல்ல சார் அதுக்குள்ள என்ன விட்டுருங்க. ஓகே, அப்ப நான் அனைவரும் 100% தான் சொல்றேன் சார். நான் 99 தான் குறைச்சிக்கிறேன். ஆனா நீங்க நாளைக்கு போன் இல்லாம வரணும். ஏலாது இல்லையா? அப்படி வந்தாலும் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா இப்படி போனை நசுக்கி பார்த்துருவோம். ஏதாவது மெசேஜ் வந்து ஒண்ணும் வந்திருக்காது, சும்மா இருக்குதா உயிரோட. நம்ம உயிரோட இருக்குமா இல்லையாங்கிறது கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. போன் உயிரோட இருக்குதுங்கிறது தான் சரியா? அப்ப நம்ம ஏன் அப்படி பாக்குறோம் கேட்டீங்கன்னா, நம்ம போனுக்கு அவ்வளவு அடிமையா இருக்கு. போனுக்கு நாங்க அவ்வளவு அடிமையாக இருக்கோம். சரியா?
அப்போ போன் ஒன்று இல்லாமல் போன் ஒன்று உடைஞ்ச பிறகு ஒரு கஸ்டமரால் இருக்க முடியாது. வீசிட்டு பழைய போன் வேற போன் வாங்கிடலாமே, இப்போ வாங்கலாம். இன்னைக்கு ஆக குறைஞ்ச ஒரு ஸ்மார்ட் போன் 50,000 வரும். பாவிக்கக்கூடிய மாதிரி ஒரு போன் 50,000 வரும். ஆனா அதே போனை நம்ம செஞ்சு எடுத்தலாம் 5,000 ரூபாய்க்கு. அது மட்டும் இல்ல, காசு 50,000 இருந்தாலும் போனுடைய மெமரி, முதல்ல நாங்க மெமரி கார்டை போட்டு அடுத்த போன் போட்டு சிம்மை அதுக்கு போட்டோம்னா எல்லாம் வந்துடும். இங்கே மாத்தணும் எல்லாமே வரும்னு சொல்லிடாது, எல்லாம் எடுக்கிறாது, கூகுள் டிரைவ்ல எல்லாம் சேவ் பண்ணிருக்க மாட்டோம். நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஃபேஸ்புக்ல பாஸ்வேர்ட் மறந்துருப்போம், ஐடி மறந்துருப்போம், நிறைய சிக்கல்கள் இருக்குது. அப்போ போனும் மாறுறதுன்றது ஈஸி வேலை கிடையாது. நம்ம வீடு ஒன்று மாறுறதை விட கஷ்டமான ஒரு வேலை இன்னொரு போனுக்கு. அந்த காரணத்தாலே முடிஞ்ச அளவு என்ன செய்யறாங்க, இதை செஞ்சு காமிக்கிறாங்க. அப்ப நமக்கு ரெப்பேரும் பஞ்சம் இல்லை. இப்ப ரெப்பேர் செஞ்சு ஆகிற சூழலும் தாராளமா சரியா. இப்ப நாங்க போன் ரிப்பேரிங் படிச்சுட்டு யார்கிட்ட போன செய்ய போறோம்? சரியா. நம்ம எந்த பிசினஸ் செஞ்சாலும் எங்களுடைய முதலாவது கஸ்டமர் நம்மளுடைய நண்பர்களும் உறவினர்களும் நம்மளுடைய நேபர்ஸும் பூரா நம்மளை சுத்தி இருக்கிறோம். இவங்க 3 பேர் தான் எங்களுடைய முதலாவது கஸ்டமர். இவங்க 3 பேரும் நம்ம கிட்ட வாரது நம்ம திறமையான டெக்னீசியன், திறமையான வேலைக்காரன், லாபமா செஞ்சு தருவார், சரியா செஞ்சு தருவாங்க நம்பிக்கையில அல்ல, நமக்கு தெரிஞ்சவர் அப்படிங்கிற நம்பிக்கை. சரியா. இப்ப 3வது கஸ்டமர் ஒருவர் வருவாரு. அவருக்கு முன்னுக்கு நாங்க இவங்களுக்கு தான் முத எங்களை நிரூபிச்சு காமிக்கணும். என் ஃப்ரெண்டு தான், என் ஃப்ரெண்டுங்கிறனால எனக்கு முத ஒரு போனை தருவான். 2வது போன் அவன் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக தரமாட்டான். முத போனை சரியா செஞ்சதா 2வது போன். முத போன் அவன் தரது ஃப்ரெண்டுங்கிறதுக்காக, 2வது போன் அவன் தரது முத போனை நான் சரியா செஞ்சாதான். அவன் இன்னொருத்தன் எனக்கு அனுப்பி வைப்பான், அவன்கிட்ட ஃப்ரெண்ட் அது, அவன் எனக்கு தெரியாது. நான் முத போன சரியா செஞ்சு கொடுத்தா தான் அவன் என்கிட்ட வருவான். அப்ப இவங்களை வச்சுதான் நம்ம அவங்கள. இப்ப நமக்கு நண்பர்கள், உறவினர்கள், ஊராக்கள், நம்மளுடைய நேபர்ஸ் எத்தனை பேர் எங்களுக்கு தெரியும்? எத்தனை பேர் தெரியும்? 500 பேர். எப்படி சொல்றீங்க 500 பேர்? உங்களை எத்தனை டெலிபோன் நம்பர் வச்சிருக்கீங்க போன்ல? எத்தனை பேர் தெரியும்? அந்த 1500 நம்பர்ல ஒரு 400-500 நம்பர் ஆபீஷியல் நம்பரா இருக்கும். சுத்தமா ஒரு 1000 பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க. அதுல ஒண்ணு உங்களுக்கு அவங்கள தெரியும், இல்ல அவங்களுக்கு உங்களை தெரியும், இல்ல 2 பேருக்கும் 2 பேரையும் தெரியும். சுத்தமா ஒரு 1000 பேர் நம்பர் எடுக்கலாம். என்னது உங்களுக்கு தெரியும். சரியா. அப்ப நமக்கு ஒரு 1000 பேர் நமக்குள்ள தெரியும். ஊராக்கள் அவ்வளவு பேர் உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட இல்லையா ஒரு 90-95% ஊரில் அவ்வளவு பேரையும் தெரியும். எல்லாரோட போன் நம்பர் வாங்கிக்கலாம் இல்ல இல்லையா? ஊராக்கள் அவ்வளவு பேர் எங்களுக்கு தெரியும். ஆனா எல்லாரோட போன் நம்பர் நாங்க இன்னும் வாங்க. அப்ப அங்கனையும் நாங்க ஒரு 500 சேர்த்துக்குவோம். இதுல இப்ப ஊராக்கள் போன் நம்பர் வந்துருந்தானே. சரியா. வாங்காத 500 பேர் ஊர்ல இருக்காங்க. சரியா. இப்ப எங்க 1000 நண்பர்கள், 500 நண்பர்கள், 1500 நண்பர்கள். இப்ப இந்த ஒவ்வொரு நபரும் ஒரு என்னது ஃபேமிலி. ஒவ்வொருவரும் ஒரு ஃபேமிலி தான் இல்லையா? ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர்கிட்ட நம்பர் கொடுத்தா அவங்ககிட்ட இருக்குது. அவருக்கு ஒரு அம்மா, அப்பா, அக்கா, தம்பி, தங்கச்சி, அந்த நம்பர் உங்களுக்கு வர சான்ஸ் இல்லை இல்லையா? இப்பதான் இருக்க மாட்டாங்களா? கல்யாணம் முடிச்சிருந்தா வைஃப் இருந்தா அவங்களோட மாமா, மாமி, அங்க அவங்களுடைய மச்சான், மச்சினிச்சி. ஒரு நபர்ங்கிறது ஒரு ஆள் கிடையாது. அப்ப நமக்கு 1000 பேரை தெரியும்னு சொன்னால் 1000 ஃபேமிலியை தெரியும். 1500 பேரை தெரியும்னா 1500 ஃபேமிலியை தெரியும். சரியா. சரி. அப்ப ஒரு ஃபேமிலிங்கிறத நாங்க 4ஆ பெருக்க போறோம். ஒரு ஃபேமிலின்னு சொன்னா 4 பேர். குறைஞ்சது அம்மா அப்பா இருக்காங்க தானே?
அப்ப 2 இவரோட 3 இவருக்கு ஒரு பிரதரோ சிஸ்டரோ இருக்கிறாங்க குறைஞ்சது கல்யாணம் முடிச்சிருந்தா வைஃப் இருக்காங்க எப்படி 4 பேர் வந்துருவாங்க ஏன்னா ஒரு சின்ன பிள்ளைகள் எடுக்க இயலாது இல்லையா குழந்தைகள் தான் அதை எடுக்க இயலாது சில பெரியவங்க ஒரு 4 பேர் அப்ப 1500 தர 4 6000 பேர் எத்தனை பேர் 6000 பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் எங்களுக்கு தெரியும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் எங்களுக்கு இப்ப 6000 பேரை தெரியும் இப்ப போன் பர்சன்டேஜ் எவ்வளவு 142 நாங்க ரவுண்டா 150 எடுப்போம் கணக்கு போட லேசா இருக்கிறதுக்காக எவ்வளவு வரும் 100% 6000 50% 3000 9000 போன் இப்போ உங்களோட கையில இருக்கு உங்களோட கண்ட்ரோல்ல 9000 போன் இந்த 9000 போன்ல இருந்து டெய்லி நாங்க எதிர்பார்க்கிறது 3 போன் சாத்தியமா சாத்தியம் இந்த கணக்கில் நாங்க போட்டது இல்லை நமக்கு எத்தனை பேர் தெரியும் யார் யாருக்கு சொல்ல போறோம் இப்போ நீங்க ஆரம்பிக்க சொல்ல தானே போறீங்க ஃபேஸ்புக்ல போட போறீங்க வாட்ஸ்அப் குரூப்ல போட போறீங்க பர்சனலா மெசேஜ் சொல்ல போறீங்க இன்விடேஷன் ஒன்று கொடுக்க போறீங்க போயிட்டு சொல்ல போறீங்க விசிட்டிங் கார்டு ஒன்று கொடுக்க போறீங்க தேவைப்பட்ட ஹேண்டில் ஒன்று இஷ்யூ பண்ண போறீங்க நீங்க வீட்லயோ கடையிலயோ வேலை செய்ய வெளியே போர்டு ஒன்று போட போறீங்க இந்த கடை போட தான் செய்யணும்ல வீட்லயே செய்யலாம பார்ட் டைமா வீட்ல செய்யுங்க நீங்க கடையெல்லாம் போட வேணாம் உங்களோட பிசினஸ் எதையுமே நிப்பாட்ட வேண்டாம் உங்களோட தொழில் எதையுமே நிப்பாட்ட வேணாம் அதை செஞ்சுக்கிட்டே இதை செய்யுங்க உங்களுக்கே நினைக்கும் இதுக்கு பிறகு நான் போன் ரிப்பேர் மட்டும் தான் செய்ய போறேன் ஏன்னா மத்ததை விட உங்களுக்கு இங்க வருமானம் கூடுற நேரம் அதை நீங்களே விட்டுருவீங்க அதுக்கான சூழல் உருவாகும் நான் நிறைய கவர்மெண்ட் ஸ்டாஃபா ராஜினாமா பண்ண வச்சிருக்கேன் நான் சொல்லி இல்ல பார்ட் டைமா ஆரம்பிச்சவங்க கொஞ்சம் 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 கொஞ்சமா அதுக்கு வருமானம் ஓகேனா இது ராஜினாமா பண்ணிட்டு அதை ஃபுல்லா செஞ்சுட்டு போயிடுறாங்க கடை வச்சு கார் வாங்கி பெரிய பெரிய ஆளானவங்களாம் இருக்கிறாங்க சரியா கவர்மெண்ட் ஜாப் செய்யறவங்களுக்கு சான்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆபீஸ் ஸ்டாஃப் இருக்காங்க அவங்களோட போனையும் செய்யலாம் நீங்க அதுல இருந்து வெளியே போயிட்டும் அவங்களோட போன் வாங்கி செய்யலாம் நம்பிக்கையோட தருவாங்க ஏற்கனவே வேலை செஞ்சவர் நம்மளோட வேலை செய்தவர் வேலை செஞ்சவர் உங்களுக்கும் முடியும் உங்களோட கஸ்டமர்ஸ் பேஸ் இருக்கும் சரியா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் இருப்பாங்க கிரவுண்டுக்கு போனாங்க ஒரு 10 பேர் நிற்பான் 10 பேரா 40 பேர் நிற்பாங்க அவ்வளோ பேருக்கு என்ன செய்ய போறீங்க ஏதாவது ஒரு விதத்துல நீங்க போன் ரிப்பேர் செய்றீங்கிற விளம்பரத்தை அனுப்பணும் லேசான வரை விசிட்டிங் தான் அது கௌரவமானதும் லேசானது சொல்றதை விட காரணம் கொடுக்கிறது ஏன்னா எல்லாருக்கும் மொபைல் போன் டெக்னீசியனுடைய தேவை சரியா மொபைல் போன்ல நிறைய சீக்ரெட் வச்சிருக்கீங்களா பெரிய பயங்கரமான சீக்ரெட் எதுவும் கிடையாது நம்ம ரகசியம் நினைச்சு இருக்கோம் ஏன்னா மேக்ஸிமம் 2 கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருப்போம் அவ்வளவுதான் பெரிய ஒரு ரகசியம் கிடையாது சரியா இப்ப இதுவும் அவங்கள பொறுத்தவரை பர்சனல் தான் பெருசா நாங்க சிறுசா சொல்லலாம் மேலாது அவங்கள பொறுத்தளவுல அது சீக்ரெட் அப்ப அவங்க யாருக்கிட்ட போனை கொண்டு போய் கொடுக்க விரும்புவாங்க நம்பிக்கையான ஆள் நம்பிக்கையான ஆள்னா யாரு நமக்கு தெரிஞ்சவங்க பழகுறவங்க சில பேர் ரெப்பேரை வச்சுக்கிட்டு செய்யாம இருக்கிறதுக்கான காரணம் இந்த நம்பிக்கையானவர்கிட்ட கொடுக்கணும் லீக் ஆகுனால் சில நேரம் அது தற்கொலை வர காட்டியும் போகலாம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வேலையை செஞ்சிட கூடாது இந்த காரணத்தை கொண்டு அது உங்களுக்கு தெரிஞ்சவர் மட்டும் இல்லை தெரியாதவராக இருந்தாலும் அந்த பக்கம் நீங்க போக தேவையில்லை அது உங்களோட பகுதி கிடையாது சரி எந்த காரணத்தை கூட அந்த பக்கம் போயிடாதீங்க ஏன்னா அவங்க எங்களை நம்பித்தாங்க நம்ம செய்யறது நம்பிக்கை துரோகத்தையும் தாண்டுறதாயிரும் அப்படிதான் நாங்க செஞ்சோம்னா அதனால நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நான் எல்லா கிளாஸ்லயும் சொல்லித்தான் அனுப்புறேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது என்னன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா அந்த வேலையை மட்டும் செஞ்சிடாதீங்க நமக்கு தெரிஞ்சவனா தெரியாது அது வேற விஷயம் அவருடைய எதையும் நீங்க திறந்து பார்த்துடக்கூடாது அதுக்கு அனுமதியே இல்லை அப்படி ஒன்று செஞ்சிட்டீங்கன்னா அதுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படிதான் செஞ்சிட்டீங்கன்னா அது எந்த இடத்துல கூட மன்னிக்கிற அதை மட்டும் செஞ்சிடாதீங்க அது ரொம்ப கவனம் அதுல மட்டும் கவனமா இருக்கு சரியா அப்ப இதுதான் நம்மளுடைய போன் ரிப்பேரிங் துறை இது தொழில் அல்ல
இது வியாபாரமும் அல்ல, இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள சுயதொழில். நீங்க தான் முதலாளி, நீங்க தான் தொழிலாளி. அப்ப இது சுயதொழில். நீங்க இது அடுத்த லெவலுக்கு போற நேரம் இது பிசினஸா மாறும். நீங்க வேலைக்கு ஆள் எல்லாம் எடுத்து கொஞ்சம் பெருசாக்குற நேரம் இது இதுவா மாறும், பிசினஸா மாறும். மொபைல் போன் ரிப்பேரிங்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க போன் ரிப்பேர் மட்டும் இல்ல செய்ய போறீங்க, போன் கடை போடலாம், அதுல போன் விற்கலாம், எக்ஸசரிஸ் விற்கலாம், ரிப்பேர் செய்யலாம், ரீலோட் கார்டு விற்கலாம். இது எல்லாமே செம்ம லாபம். ரீலோட்ல 4% தான் தருவான் நமக்கு கமிஷன், ஆனால் நிறைய விற்கலாம். சரியான ஒரு இடத்துல உங்களோட கடை மட்டும் அமைஞ்சிருச்சுன்னா ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு ரீலோட் போடலாம். இப்ப ஞாபகமா நாங்க 100 ரூபாய் 200 ரூபாய் கார்டு சுரண்டி போட்டுக்கிட்டு இருந்த காலம் ஒன்று இருந்துச்சு. இன்னைக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கோம், பேக்கேஜ் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். 1000 ரூபாய் 1500 ரூபாய் 2000 ரூபாய் பேக்கேஜ் போட்டுக்கிறோம். போட்டு ஒரு மாசம் ஃபுல்லா சமாளிக்கிறோம் இல்லையா? இப்ப நீங்க ரீலோட் போடுற தொகை கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? கூடி இருக்கு. நாங்க முதல் 50 ரூபாய் கார்டை போட்டு மிஸ் கால் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த 50 ரூபாய் கார்டு 2-3 மாசம் ஓடும். இப்ப அப்படியா? 1000 ரூபாய் பேக்கேஜ் போட்டு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ரீலோட் போடுற அளவு கூடித்தான் இருக்கு. நிறைய பேர் நினைச்சிருக்காங்க நான் குறைஞ்சிருச்சு அப்படின்னு. இல்ல, சில பேரை பொறுத்த அளவுல என்ன பொறுத்த அளவுல டயலாக் நஷ்டம் தான். ஏன்னா நான் ரீலோட் போற நேரம் 6000 ரூபாய் 7000 ரூபாய்க்கு ரீலோட் போடுவேன். இன்னைக்கு நான் 1025 ரூபாய் தான் ரீலோட் போட்டு இருக்கிறேன். என்ன பொறுத்த அளவுல டயலாக்கு நஷ்டம். ஆனால் என்ன மாதிரி பெரிய ரீலோட் போடுற கஸ்டமர் கொஞ்சம் தான் இருக்காங்க. நான் பெரிய 6000 பெரிய நம்பர்ல 10-15 ரீலோட் போட்டவனா இருக்கிறான் சரியா? ஆனால் என்ன மாதிரி கஸ்டமர் இந்த பெரிய நம்பர் போடுறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஆனால் 50 ரூபாய் 100 ரூபாய் ரீலோட் போடுறவங்க தான் எல்லாரையும் பேக்கேஜ் வாங்க வச்சிருச்சு. ரீலோடுடைய அளவு கூடித்தான் 4% வச்சா கூட சரியான இடத்துல கடை இருந்துச்சுன்னா 4 நெட்வொர்க்கும் சேர்த்து நீங்க 1 லட்சம் ரூபாய் போடுவீங்க. அந்த டயலாக் மட்டும் போடல, நீங்க ஏர்டெலும் போடுறீங்க, மொபைலும் போடுறீங்க, ஹச்சும் போடுறீங்க, இது எல்லாம் போட்டும் 1 லட்சம் வந்துச்சுன்னா 4000 ரூபாய் மாசம் 1,20,000 ரூபாய் ரீலோட் வருமானம் மட்டும். டெம்பர் பேக்கவர் இதெல்லாம் சொல்ல தேவையில்ல, செம்ம லாபம். 4-5 மடங்கு லாபம் சிலதுகள்ல சரியா? அப்ப போன் ரிப்பேரிங் படிப்பு செய்யற நேரம் நாங்க இதையும் சேர்த்து செய்யணும். இதெல்லாம் சேர்த்து செய்யறதுக்கு என்ன தேவை? நமக்கு முதலீடு தேவை, காசு தேவை. உங்களுக்கும் பிசினஸ் செய்ய நிறைய ஐடியாக்கள் இருக்குது. ஒரு இடத்துல வந்து இடிச்சுது, என்னது முதலீடு இல்லை. போன் ரிப்பேருக்கு வாங்க. நான் என்ன சொன்னது, சிறந்த ஒரு வியாபாரம் 50,000 தான் முதலீடு. வீட்டில் வச்சு ஆரம்பிங்க. ஒரு சாதாரண டேபிள், ஒரு சேர், உங்களோட வீட்டில் கரண்ட் ஏற்கனவே இருக்குது, ஆரம்பிச்சாச்சு. அழகான மேசை, அழகான சேர், அழகான இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அடிப்படை தேவையான ஆயுதங்களை மட்டும் வாங்கிட்டு போன் ரிப்பேர் ஆரம்பிங்க. கொஞ்சமா முன்னுக்கு வாங்க. மாசம் நான் 2 லட்சம் ரூபாய் கணக்கு போட்டேன், பாதி ஆக்கிருங்க 1 லட்சம் ரூபாய். அப்ப கூட பெரிய சம்பளமானம் தான். நான் 2 லட்சத்துக்கு கணக்கு போட்டேன், பாதி ஆக்கிருங்க 1 லட்சம் ஆக்கிருங்க, அப்பையும் அது நல்ல வருமானம் தான். மெதுவா வீட்டுல இருந்து வெளியே வந்து கடவுளை போடுங்க, எல்லா பிசினஸையும் செய்யுங்க. ஒன்று செஞ்சீங்கன்னா இன்னொரு பிசினஸ் சேர்ந்து நடக்கும். போன் ஒன்று வித்தீங்கன்னா அவர் அங்கனக்குள்ளேயே டெம்பர் ஒன்று போட்டுக்குருவாரு, பேக்கவர் ஒன்று போட்டுக்குருவாரு. இப்ப புதுசா வர போனோட சார்ஜர் வராது, சார்ஜர் ஒன்று விற்கலாம், சிம் ஒன்றும் விற்கலாம், ரீலோடும் விற்கலாம். ப்ளூ ஹெட்செட் எல்லாம் போனோட இப்ப இல்ல, இயர் பேண்ட், நெக் பேண்ட் விற்கலாம். இதுல எல்லாம் செம்ம லாபம் இருக்கு. நீங்க வாங்குற விலையை விட 3ல் 1 தான் ஹோல்சேல் பிரைஸ் சரியா? அப்ப இது எல்லாமே லாபம் தான். ரிப்பேரோட நீங்க போன் விற்பிக்கிறா இருந்தால் தப்பி தவிர அந்த போனை ரிப்பேர் செய்யறது கஸ்டமர் நஷ்டம்னு நினைச்சிட்டாருன்னா, அப்படிலாம் இந்த போனை செய்ய முடியாதுன்னு ஒரு கண்டிஷனுக்கு போச்சுன்னா கஸ்டமர் அப்பவே உங்க கடையில இருந்து இன்னொரு போன் வாங்கிட்டு போவாரு. அப்படி வாங்குறது அந்த போனுக்கு டெம்பர், பேக் கவர், ஹெட்செட், சார்ஜர் எல்லாம் சேர்த்து தான் வாங்குவாரு. ரிப்பேர் செஞ்ச பிறகு அந்த போனுக்கு அவருக்கு சார்ஜர் தேவைப்படலாம், ரிப்பேர் செஞ்ச பிறகு அந்த போனுக்கு பேட்டரி ஒன்று தேவைப்படலாம். ரிப்பேர் செஞ்ச பிறகு உதாரணமாக டிஸ்பிளே மாத்திட்டோம், அவருக்கு டெம்பர் ஒன்று தேவைதான்.
அது உங்களோட கடையில் இருந்தாங்கன்னாக்குள்ளே அதை வாங்கிட்டு போயிடுவாரு. பேக் கவர் இருந்தால் பேக் கவரும் போட்டுக்குவாரு. இப்போ டிஸ்பிளே உடஞ்சிருச்சுன்னா அந்த ஃபோன் வந்து கொஞ்சம் பழைய ஃபோனாக தான் இருக்கலாம் சில நேரம். இப்போ நம்ம அவர் வாங்கலான்னு நம்ம சொல்லலாம், பேக் கவர் ஒன்று வாங்கிங்க அப்படின்னு. அப்போ அதுவும் உங்களுக்கு வருமானம். சரியா? அப்போ ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆகி இருக்குது. பிஸ்னஸ்ல ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆகி இருக்குது. ஒரே தான் கடை போடணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களோட கையில 1 மில்லியன் இருந்துச்சுன்னா யோசிக்காதீங்க, போன் கடை போடுங்க. ஏன்னா அரிசியை விட போன் கட்டாயம். போன் சார்ஜ் இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது. சாப்பிடாமல் ஒரு நாள் ஃபுல்லா இருக்கலாம். காலையில சாப்பிட்டு காலையில சாப்பிடாம ஒரு இடம் நைட்டு வர காட்டியும் இருக்க முடியும். ஆனா போன்ல சார்ஜ் இல்லாமல் இருக்க முடியாது. நஷ்டம் போகவே வாய்ப்பு இல்லை. அப்படி கடை ஒன்று போடுற நேரம் நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய இடமும் இருக்கணும். யாருமே இல்லாதது போய் கடை போட்டுறாதீங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. போன் கடை போட்டா நஷ்டமே வராதுன்னு சொல்லிட்டு ஒரு மலை உச்சில போயிட்டு தனியா நீங்க மட்டும் கடை போட்டீங்கன்னா காக்கா குருவியை தவிர வேற எதுவும் வராது. அதுகள் போன் பாவிப்பதில்லை. எனக்கு ஒரு பிசினஸ் மேன் சொன்ன ஐடியா தான், சின்ன நகரத்துல போயிட்டு பெரிய கடை போடுறதை விட பெரிய நகரத்துல போயிட்டு சின்ன கடை ஒன்று போட்டுங்க. வீட்டுக்கு வர கஸ்டமர் வேற, அது நண்பர் உறவினர்கள் நமக்கு தெரிஞ்சவங்க, அது வேற. ஆனா கடைக்கு வர நேரம் கஸ்டமர் இருக்க இடத்துல தான் போடணும். சரி, அப்ப அடுத்த ஸ்டெப் வைக்கிற நேரம் நீங்க அது மாதிரி ஒரு இடத்தை சாய்ஸ் பண்ணீங்க. சரியா? சரி, அப்ப எங்கனக்குள்ள நான் நடைமுறை சாத்தியம் இல்லாத ஏதாவது சொன்னா 50,000 ரூபாய் காசு ஏழுமா ஏழாதா? ஒரு அரப்பவும் நகையை அடகு வச்சா அதை விட கூட காசு கிடைக்கும். கை மாத்தா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரிலேஷன் கிட்ட பொருளில் உள்ள யாராவது இருந்தாங்கன்னா சொன்னோடனே போடக்கூடிய அமௌண்ட். நான் 5 கோடின்னு சொல்லியிருந்தா முடியாது, 5 லட்சம்னாலும் சந்தேகம் தான். ஆனா 50,000ங்கிறது அவ்வளவு பெரிய அமௌண்ட் ஒண்ணு இல்லை. அடுத்தது, நான் ஒரு நாளைக்கு 100 போன் செய்ய சொல்லல, 3 போன் தான் செய்ய சொல்றேன். 1 2 3. நான் 100 போன் செய்ய சொல்லல. ஒவ்வொரு போன்லையும் 20-30,000 வாங்கணும்னு சொல்லல, நான் 2,000 தான் வாங்க சொல்றேன். 20-30,000 வாங்குற பேர் வேண்டிய மாதிரி இருக்கு, அதை பத்தி நான் கணக்கில் எடுக்கவே இல்லை. நான் சொல்றேன் 2,000 வாங்குங்க, அப்பவும் உங்களுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் வந்துடும். ஒரு நாளைக்கு 3 போன் செய்யுங்க, அப்பயே 2 லட்சம் வரும். ஒரு 80 தானே வருதுன்னா 2,100 மணி வாங்க கொடுத்துரும். சரியா? கட்டுப்பாடு விலை ஒண்ணு இல்லை, அரச நிர்ணயித்த விலை ஒண்ணு இல்லை, நீங்க நிர்ணயிக்கிறது தான் விலை. அது ஒண்ணு. சரியா? அடுத்தது, போன் பவர் 142% சொல்றேன். இதை நீங்க யாராவது பொய்னு சொல்லுவீங்களா? யாரும் பொய்னு சொல்ல இயலாது. நீங்க சொல்ற கணக்கெல்லாம் இல்ல சார், அதை விட கூட தான் சொல்லுவீங்க. நீங்க இன்னும் பழைய நம்பர் சொல்லி இருக்கிறீங்க, இப்ப இதை விட கூட அப்படித்தான் சொல்லுவீங்களே தவிர 100 விட குறைஞ்சிருச்சுங்கிறது சத்தியம் இல்லை. 1 இயர் தாண்டின போன்கள் 1-2 போனை தான் நம்ம அதிர்ஷ்டவசமா நமக்கு ரெப்பேர் இல்லை. 1-2 போன்களை மட்டும் தான் 1 இயர் தாண்டியும் பிரச்சனை இல்லைன்னா அது எங்களுடைய அதிர்ஷ்டமே தவிர எல்லா போனும் அப்படி கிடையாது. சவுண்ட் குறையா இருக்கும், சிக்னல் குறைவா இருக்கும், டிஸ்பிளேல கோடு விழுந்திருக்கும், கேமரா ஒழுங்கா வேலை செய்யாது, முன் கேமரா வேலை செய்யாது, சிக்னல் வராது, ஒழுங்கா சார்ஜ் நிற்காது, சார்ஜ் ஆகாது, இப்படி ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும். இருந்த வாக்குல வேலை செய்ய, இருந்த வாக்குல கேட்காது, ஆட்டோ ஆஃப் ஆகுது, இதெல்லாம் ஏதாவது பிரச்சனை இருந்துட்டு இருக்கும். அதுவும் யாரும் இல்லைன்னு சொல்லிடாது. அப்படி யாராவது ஒரு ஆள் 2 பேர் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் அது அவருக்கு அதிர்ஷ்டவசமாக நடந்திருக்கே தவிர பொதுவா அப்படி நடக்கல. அப்ப இது எதுவுமே அசாத்தியமான எதுவும் நான் சொல்ல, இதெல்லாம் சாத்தியமானவை. சரியா? அப்ப இதுதான் நீங்க தெரிவு செய்து கொண்ட துறை. நீங்க தெரிவு செய்து கொண்ட துறை. சரியா? சரி, அப்ப எங்களுடைய கிளாஸ் வந்து 4 நாள் பாடநெறி. இந்த 4 நாளுக்குள்ள நாங்க படிக்கணும் என்னது? நிறைய பிராண்ட் இருக்கு, பிராண்ட்ஸ் இருக்கு, நிறைய மாடல்ஸ் இருக்கு. எத்தனை பிராண்ட் இருக்கு சொல்லி முடிக்கலாது. ஒவ்வொன்றிலையும் நிறைய
மாடல்ஸ் இருக்கு. சாம்சங்ல எத்தனை ஃபோன் இருக்கு? ஐபோன்ல எத்தனை இருக்கு? ஐபோன் 16 வந்துருச்சு இல்லையா? ஒவ்வொன்றிலையும் இருக்குது பிளஸ் ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்படி பெருக்கினாலும் அதுலயே ஒரு தொகை நம்பர் வருது. சாம்சங்கும் ஐபோன் மட்டும் தான் போனா இன்னும் ஏகப்பட்ட போன் இருக்கு. அப்ப நிறைய பிராண்டுகளும் இருக்கு, நிறைய மாடல்ஸும் இருக்கு. இது அவலத்திலையும் நிறைய ரெப்பேரும் இருக்கு. எல்லாத்தையும் செய்யணும், இது எல்லாத்தையும் படிக்கணும். அப்ப நம்மளுடைய இந்த 4 நாள் கூட இதை எப்படி படிக்க போறோம் அதையும் நாங்க பார்த்துருப்போம். சரியா?